நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, தீபக் எவிக்டட்னு நியூஸ் வருது, நிறைய பெரிய பெரிய சேனல்ஸில் வந்திருக்கு, அது கன்ஃபார்ம்டான்னு கேட்டிருந்தீங்க. அது சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னால் ரிப்ளை பண்ண முடியல கமெண்ட்ஸ்க்கு. ஆக்சுவலாக என்னென்னா, தீபக் எவிக்டட்னு ஒரு ரூமர் வந்திருக்கு. இப்போ செகண்ட் எவிக்ஷன் இருக்குது. அது ஒருவேளை உண்மையாகலாம், உண்மை இல்லாமலும் போகலாம். இன்னும் சண்டே ஷூட்டிங் ஆரம்பிக்கலை. ஸோ நீங்கள் 100% கன்ஃபார்ம்டு நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அது உண்மையாகலாம், இல்லைனா வேறு யாரையாவது கூட எவிக்ட் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல கூட சேனல் அவங்க டிசிஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அஃபிஷியலாக ஒருத்தர் போடுவாங்க இல்லையா, அவங்க இன்னும் தீபக் எவிக்டடுங்கிறத சொல்லலை. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அருண் எவிக்டடுங்கிறது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ். தீபக் எவிக்டடுங்கிறது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாரும் எவிக்டடுன்னு போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எவிக்ட் ஆகிட்டாருன்னு உங்களோட ஃபுல் ஹோப்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அவர் எவிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் ஷூட்டே ஆரம்பிக்கலை. ஸோ ஷூட் முடியும் போது நமக்கு தெரிய வந்துடும், யார் எவிக்டடுன்னு தெரிய வரும். அந்த டைமில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வரைக்கும் வந்து அருணோட எவிக்ஷன் மட்டும் தான் கன்ஃபார்ம்டு. தீபக் உண்மையிலே எவிக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ரொம்ப டாப் 3ல் அவர் நிஜமாகவே டிசர்வ்டு. என்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், மஞ்சரி இவங்க 4 பேருமே ரொம்ப வெல் டிசர்வ்டு கண்டஸ்டன்ஸ். ஸோ அதில் ஆல்ரெடி மஞ்சரி லூஸ் பண்ணியாச்சு. தீபக்கை இந்த வீக் லூஸ் பண்ணால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்ன சேனல் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் உங்களோட ஹோப் லூஸ் பண்ணிடாதீங்க. கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடச்சோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்